கணக்கன்பட்டி மூட்டசாமிங்கிறாங்க அப்படின்னா நம்ம யாரையும் குறைத்தோ தவறுதலாக சொல்வதற்காக மீடியா தான். மீடியா அதிகமாக ரீச் ஆனதுனால கணக்கன்பட்டினா மூட்டசாமி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, மூட்டசாமிக்கு முன்னாடி சச்சிதானந்த சாமிகள் கணக்கன்பதியில் இருந்திருக்காங்க. கணக்கன்பட்டி சர்க்குரு அப்படின்னா சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போன்ற மகான்கள் ஞானிகள் இவர்களை ஏன் வழிபாடு செய்யணும்? இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், அந்தந்த பருவத்திற்குண்டான செயல்களை செய்கிறான், பொருளிட்டுறான், எல்லாம் செய்கிறான், இல்லற வாழ்வில் போகிறான், அதுக்கப்புறம் முதுமை அடைகிறான், இறந்து போகிறான். அப்போ மனிதன் வந்ததுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நாங்களாம் சோனாவுக்கு மாறிட்டோம் அப்படின்னு. சோனா என்பது ஒரு மசாலைத்தூள் விளம்பரம், தோஸ் டேஸ் 90s. இப்போ சாதாரண இல்லறத்தரசிகள் சமைக்கிறதுல ஒரு சமையல் பொடியிலேருந்து இன்னொரு பொடி மாற்றுறதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு கணக்கன்பதி அப்படிங்கிற ஒரு கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் 1930லேயே அந்த கிராமங்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு பெரிய கிராமம், அது பெரிய ஊரில் வடக்கு தெரு, நடுத்தெரு, தெற்கு தெருன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊராக இருந்த ஊர் கணக்கன்பட்டி. 1930லேயே சுவாமி அவர்கள் கணக்கன்பதிக்கு அங்கே தங்கி அன்பர்களுக்கு சில நல்ல உபதேசங்கள்லாம் செஞ்சு நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு செயல் தான் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம சச்சிதானந்த சுவாமி அவர்கள் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வுனால தான் இன்றைக்கு கணக்கன்பதி சச்சிதானந்த சபை அப்படிங்கிறது இருந்த இடம். அந்த அற்புதம் நிகழ்த்தி அந்த இடத்தை சார்ந்த அன்பர்களிடத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு இலவசமாக சச்சிதானந்த சுவாமிகள் பேரில் கொடுத்துருக்காங்க. பதிவு செலவு மட்டும்தான் அன்னைக்கு நம்ம சபை அன்பர்களாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இலவசமாக கொடுத்த இடம் தான் அந்த இடம். அது மட்டும் இல்லை, கணக்கன்பதியில் இருக்கும் பொழுது இன்னும் 2-3 குடும்பங்களுக்கு மிகவும் அற்புத செயல்கள் அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க. சாதாரணமான விஷயங்கள் இல்லை. அதே போல் அந்த ஊர் மக்கள் ஓரளவுக்கு ஒரு சில நாத்திக கொள்கையோடு இருந்த காலகட்டத்திலையும் சுவாமிகளிடத்தில் மாறாத அன்பு, மாறாத பக்தி, ஆன்மீக திசையை நோக்கி திசை திருப்பினதுக்கு நமது சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான் காரணம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கிராமங்கள் என்ன இருக்குன்னா, பக்கத்தில் பழனி தான் பெருசு, பழனிக்கு தான் காவடி எடுக்கணும், பழனிக்கு முருகனை தரிசிக்கணும்னு சொல்லி இருந்தவங்க, நான் யார், நம் உள்ளங்கள் என்ன, நான் வந்த வேலை என்ன, நீ வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனையை தூண்டும் விதமாக சாமிகளுடைய உரை, சாமிகளிடத்தில் இந்த ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வீச்சு அமைந்தது, ஒரு திசை திருப்பமாக அமைந்தது சச்சிதானந்த சாமிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் கணக்கன்பட்டியில். ஆனால் இன்னைக்கு கனகம்பட்டி அப்படின்னா மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடமாக தான் இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது ஐயா பார்த்தீங்கன்னா 1983 வருடங்கள், அதாவது 83 வருடங்களுக்கு முன்னாடியே ஐயா அங்கே இருந்திருக்காரு. எவ்வளோ வருஷமாக கனகம்பட்டியில் இருந்திருக்காரு? கணக்கன்பதியில் ஒரு 4 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. 4 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் பக்கம் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. 4 ஆண்டுகள்னு சொல்லலாம் இருந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்புன்னு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா தங்களை யாருண்டு பொதுவாக ஜீவன் எப்படின்னா, வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர், பூதளம் புறந்துன்போர் ஜீவன் முக்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இலக்கணம். அது ஒரு ஜீவன் முக்தருக்கு உண்டான இலக்கணம்ங்கிறது என்னென்னா, அவங்க எந்த ரூபத்தில் எப்படி வேணாலும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சச்சிதானந்த சாமிகள் திரிகாலம் உணர்ந்தவர்கள்ங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். மழை வரும்னா வரும், மழை வேண்டாம்னா நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வல்லமை படைத்தவர் சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த மக்கள் கணக்கன்பட்டியில் இருந்தாங்க அன்னைக்கு. ஏன்னா மழை சத்திரப்படி இருக்கும் பொழுது பக்கத்தில் ரோட்டுக்கு அந்த புறமாக தென்புறத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே செங்கல் அறுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் தான் மழை செங்கல் பூரா கரைஞ்சிருமேன்னு வேண்டுறாங்க. சாமி வெளியே வர்றாங்க, மேலே வானத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாமி வேணும்னா தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இன்றைக்கு சச்சிதானந்த சபை, சத்திரப்படி சச்சிதானந்த சபை அமைந்திருக்கிறதுக்கு முன்னாடி ரோடு இருக்குது. ரோட்டுக்கு தென்புறத்தில் மழை பெய்யுது. சபையை ஒட்டி இருக்கக்கூடிய ஓடையில் தண்ணி கரை புரண்டு ஓடுது. அந்த ஓடை கரையில் தான் நம்ம செங்கல் அறுத்து வச்சிருக்கிறோம். ஒரு துளி
மழை இங்கே கிடையாது. இது சத்திரப்பட்டியில் நடந்த சம்பவம். அதே போல் ராஜவரம்பூர் சபைக்காக செங்கல் அறுத்து வச்சிருக்கிறாங்க. அன்பர்களாக வேண்டுகிறாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்குதே குருநாதான்னு. சாமி சொல்கிறாங்க, மழை நீங்கள் தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாதுன்னு. அதே போல் அங்கே மழை இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா, மழையே இல்லை குருநாதா, இந்த வருஷம் விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லி சத்திரப்பட்டியில் சாமி இருக்கும்போது கணக்கன்பட்டி அன்பர்கள் வேண்டிக்கிறாங்க. கணக்கன்பட்டிக்கும் சத்திரப்பட்டிக்கும் 5 மைல் தொலைவு. இவங்க மாட்டு வண்டியில் போகிறாங்க. மக்கள் ஊர் போய் சேர்றாங்க. கணக்கன்பட்டியில் மழை, அந்த கரசல் மண் பூமி பூராமே சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த முக்காலம் உணர்ந்து ஐம்பூதங்களையும் அடக்கி ஆள் கொண்டு அவர்கள் கட்டளைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செயல் வல்லமை என்பது அன்றைக்கு இருந்திருக்கு. இன்றைக்கு கூடிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மீடியாவில் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா நிறைய பப்ளிசிட்டி வந்திருக்கும். சாமி அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதற்கு எதுவுமே விரும்பாதவர்கள். அதனால தான் இன்றைக்கு இப்போ கணக்கன்பட்டி மூட்டசாமிங்கிறாங்க அப்படின்னா நாம் யாரையும் குறைத்தோ தவறுதலாக சொல்வதற்காக மீடியா அதிகமாக ரீச் ஆனதுனால கணக்கன்பட்டினா மூட்டசாமி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, மூட்டசாமிக்கு முன்னாடி சச்சியானந்த சாமிகள் கணக்கன்பதியில் இருந்திருக்காங்க. கணக்கன்பட்டி சர்க்குரு அப்படின்னா சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல சர்க்குரு அப்படிங்கிறது அவர் தான், முக்காலமும் உணர்ந்தவர். திருமலர் சொல்லியிருக்காங்க, முன்னை பிறவியின் பேற்றை தெரிவிப்பார்கள். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சத்திரப்பட்டி சபையில் நடந்த ஒரு உண்மை என்னன்னா, ஒரு நாய் முன்னாடி சன்னிதானத்துக்கு வந்திருக்குது. சாமி சொல்றாங்க, இது என்ன பிறவி தெரியுமா, போன பிறவியில் இதுவா இருந்தது அப்படிங்கிறாங்க. இது சொல்லக்கூடிய வல்லமை யாருக்காவது இருந்திருக்குமா? அன்றைக்கு இல்லையே. இப்போ இன்றைக்கு சபையை சார்ந்து குருநாதரை தஞ்சமடைந்து இருந்த குடும்பங்கள், இருந்த குடும்பங்கள் நல்லாத்தான் இருக்கிறாங்க. மிகவும் அற்புதமாக உன்னதமாக சச்சியானந்த சபைக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது போன்ற மகான்கள் ஞானிகள் இவர்களை ஏன் வழிபாடு செய்யணும்? இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், அந்தந்த பருவத்திற்குண்டான செயல்களை செய்கிறான், பொருளிட்டுறான், எல்லாம் செய்கிறான், இல்லற வாழ்வில் போகிறான், அதுக்கப்புறம் முதுமை அடைகிறான், இறந்து போகிறான். அப்போ மனிதன் வந்ததுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அதனால சாமிகள் சொல்கிறாங்க, நீ வந்த வேலை என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வது அப்படின்னு சாமி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் வந்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம். ஏன்னா தந்தை வினை, தாயின் வினை, ஜீவன் வினை. சபையில் ஒரு பாடலே இருக்குது, தந்தை வினை, தாயின் வினை, ஜீவன் வினை சேர்ந்து உருண்டு திரண்டு உருவாய் தரணி வந்தமே, முந்தை வினை தடுக்க ஒரு முடிவும் இல்லையே, மூலகுரு மொழி உணர்ந்தால் முடிவும் இல்லையேன்னு சாமி சபை வேதத்தில் பாடல் இருக்குது. இப்போ இந்த பிறவி என்னன்னா, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினையின் காரணமாக நமக்கு இந்த தேகங்கிறது வந்துருச்சு. தந்தை வினை, தாயின் வினை, இந்த ஜீவன் செய்த வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 3 சேர்ந்து தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்துட்டோம். சரி, பிறப்பு எடுத்துட்டோம். இப்போ ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, எல்லா அறிவுகள் இருக்கக்கூடியது போலவே இல்லாமல் நம்ம மனிதனுக்கு 6வது அறிவாக பகுத்தறிவுன்னு நமக்கு வச்சிருக்கிறோம். அப்போ என்ன ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ நாம் யார், நாம் எதற்காக இந்த பிறவி எடுத்துட்டோம்? இது போன்று சம்சார சாகரத்தில் உழல்வதற்காக நம்ம வந்தோம். அப்போ இதுலேருந்து விடுபாடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு நுழைவு என்பது இருந்தால் விடுபாடுன்னு ஒன்று இருக்கணும். எக்ஸிட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ட்ரின்னு இருந்ததுன்னா எக்ஸிட். இப்போ என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது பிறப்பு இறப்புங்கிறது மட்டும் இல்லை. இப்போ நமக்கு இந்த சம்ஸ்காரம் வாசனாட்சியம்ங்கிறது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க இல்லையா. அப்போ உணரும் பொழுது அப்போ இதற்கு எங்கே தீர்வு அப்படிங்கிற ஒரு தேடுதல் மகான்கள் ஞானிகளை பற்றணும். அப்போ அவர்கள் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல இருக்குது. அந்த தேடுதல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தேடக்கூடிய ஒரு நம்ம மனிதர்களிடத்தில் என்ன வருதுன்னா, மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், இவர்களுடைய சமாதிகள், இவர்களுடைய பீடங்கள் எங்கெங்கே இருக்கோ இங்கெல்லாம் போய் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினைகள் என்பது தாக்கம் குறையுங்கிற நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குது. அந்த நம்பிக்கை முக்கியம் தானே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணதாசன் பாட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படிங்கிறது சொல்லுவார். அந்த கல்லில் கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கை வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் மலேசியாவில் சொற்பொழிவாற்றும் பொழுது மலேசியாவில் ஒரு விளம்பரம் வரும். என்ன தெரியுங்களா வரும்? நாங்களாம் சோனாவுக்கு மாறிட்டோம் அப்படின்னு. சோனா என்பது ஒரு மசாலைத்தூள் விளம்பரம். தோஸ் டேஸ் 90s. இப்போ சாதாரண இல்லறத்தரசிகள் சமைக்கிறதுல ஒரு சமையல் பொடியிலேருந்து இன்னொரு பொடி மாற்றுறதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இந்த சுவை, இந்த ருசி தான் பழகி இருக்கும். இதுலேருந்து இது மாறுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே போல தான் இந்த நம்ம ட்ராக்லேருந்து ஓஹோ நம்ம வந்த வேலை இதுதான் அப்படிங்கிற மாறுதல்ங்கிற சிந்தனை அவனுக்கு வருது. அந்த சிந்தனை வருவது என்பது அதுவும் போன பிறவியில் செய்த ஒரு நல் வித்துனால தான் இந்த பிரச்சனை, இந்த ஒரு தெளிவுங்கிறது அவங்களுக்கு வருது. அதனால தான் அவர் பட்டணத்தார் பாடியிருக்காரு இல்லையா, அதாவது பற்றி தொடரும் இருவினைன்ட்டார். கடைசி வரை அதை வீடு வரை, இது கண்ணதாசன் பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு அவர் சொல்லிட்டார். பட்டணத்தார் சொல்ல, அத்தமம் வாழ்வும் அகத்து மட்டை, மெத்தியலும் பெண்டிரும் வீதி மட்டை, இருகை தலைமையில் வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டை,
பற்றி தொடரும் இருவினைன்ட்டார். அப்போ நல்வினை தீவினை தாண்டா உன்னை தொடர்ந்து வரும். அப்போ அதனால தான் வந்து இருக்கின்ற பொழுது சொல்கிறாரு இல்லையா, பார்வையால் வரும் தோடம். ஒருத்தரை தவறான பார்வை பார்த்தாலே தோஷம் வரும்னு சொல்லியிருக்காரு பட்டணத்தில். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகான்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காங்க. இதை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து மகான்கள் ஞானிகள் வந்து அவதாரங்கிறது நிகழ்ந்திருக்கு. இப்போ சுவாமி அவர்களுடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது 1930. ஆனால் 1909 வந்து சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்டாருங்கிற செய்தியை வந்து பத்திரிகையை பார்க்குறோமே. இப்போ சாமி அவர்கள் வந்து தான் சொல்லுபிள்ளைன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா அவதாரத்தில் சாமி அவர்கள் வந்தான், அங்கங்கே சில சிவவித்துக்களை தெளித்து விட்டு போயிருக்கு, அதை அறுவடை செய்வதற்காக இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக, ஏன்னா இது போன்ற ஒரு ஞான குருமார்கள் நமக்கு கிடைப்பது என்பது துர்லபம், அபூர்வம். அப்போ இது போன்ற ஞான குருமார்களை கிடைத்து அவர்கள் சொல்படி நாம் நடந்து கொள்வதுங்கிறது பிறவி பேரு. நிச்சயமே வீட்டு நீர். அதனால நான் சபையில் தங்கியிருந்த அருந்தாருக்கு நீராங்க சொல்றாரு, நிச்சயமா சச்சிதானந்தனை சரணடைந்தால் நிச்சயமே வீட்டு நெறி உறுதி அதுதான் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா அடிச்சு பாடியிருக்காரு. நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு வீட்டு நெறி பிரவா நெறி என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லணும், நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வஉசி அவருடைய திருமணத்துக்கு ஐயா போனாருன்ட்டு, அவர்கள் தலைமையிலன்னு சொல்லி அவர்கள் சன்னிதானத்தின் முன்பாகன்னு சொல்லி பத்திரிக்கை இருக்கு, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படிங்களாங்க? சரி. ஐயா வந்து இருந்த காலத்தில் இப்போ நீங்கள் வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு, நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அப்போ ஐயா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியோ இல்லை இவங்களோ அந்த மாதிரி ஏதாவது தொடர்புகள் ஏதாவது இருக்குங்களா? சாமி அவர்கள் ரமணருக்கெல்லாம் முந்தைய காலத்தில் சரி சரி. என்ன அப்படின்னா, நமது சாமிகளுடைய பெருமையை பற்றியோ அல்லது சாமியுடைய தத்துவ கருத்துக்களை பற்றி அடுத்து வரக்கூடிய ஒரு தொடர்களை நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு விசாரணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தத்துவ விசாரணை என்பது கண்டிப்பாக இருந்தால் இது ஒரு நலமாக இருக்கும். ஏன்னா வெறுமனே வந்து இப்போ இன்றைய உலகில் ஒரு அற்புதங்கள், இந்த சாமியார் அங்கே போனால் அது அற்புதம் பண்ணுவார், இவர் அங்கே போனால் அது அற்புதம் பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நிலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு என்னென்னா, நாம் அந்த ஒரு சமாதியில் எந்த அளவுக்கு ஏன்னா அனைவரும் தியானம் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்னதான் இல்லறத்தில் இருந்தாலும் தியானம் இது போன்ற ஒரு நிகழ்வில் வந்து ஒரு பயிற்சி என்பது சாதனை என்பது புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இது போன்ற மகான்கள் சன்னிதானத்தில் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிற பற்றிய சில கலந்துரையாடலாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடியதில் போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அடியானுடைய கருத்து. நமது சத்குரு போதத்தில் வந்து சாமி அவர்கள் கூறிய ஒரு மிக அற்புதமான உன்னதமான ஒரு வாக்கியம் என்ன தெரியுங்களா? இங்கே ரத்ன வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டிற்கு காய்கறி வாங்குவதற்கு பையை எடுத்து கொண்டு போவதை போல் இங்கே வந்து என்னிடத்திலே குழந்தை வரம் வேண்டும், அந்த வரம் வேண்டும், இது வேணும் அது வேணும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவு வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கும். அதாவது இங்கே வந்து எப்படின்னா, ஞானத்திற்குண்டான ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவு என்பது நமது குருபரனிடத்திலே கிடைக்கும். இப்போ உலகியலில் வந்து உலகியல் பொருள் ஈட்டுவதோ அல்லது வந்து நம்மளுடைய உலகியல் வாழ்வில் வந்து நமக்கு வளம் வேணும், ஏற்றம் காணணும் அப்படின்னு கேட்பது என்பது வந்து ஒரு நிலை. அதை வந்து சாமிகள் இடத்துல கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா சாமி அவர்கள் வந்து எங்கே இருந்து வேண்டினாலும் நம்மளுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல் நிச்சயமாக நடத்தி வைப்பார். இது நல்ல வார்த்தை. ஏன் இந்த பக்குவங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய நிலையில் முழு சரணாகதியோடு இருந்தால், முழுமையாக சரணடைந்து நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து குருநாதர் வந்து தோன்றா துணையாக இருந்து நடத்தி கொடுப்பார். அதற்கு இன்னொரு உதாரணம், மிக அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லி, என்னுடைய நண்பர் தான், திருமணமாகி 6-7 வருடங்கள் குழந்தையே இல்லை. இங்கே வர்றாரு, மலேசியாவில் நீங்கள் வர்றாரு. அப்போ பழைய கட்டடம் இருந்தது. வர்றாங்க, வெளியே ஹோட்டலில் தங்கினாங்க, இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவர் மனசுக்குள்ளே அவங்க மனைவிக்கு என்னென்னா, நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேங்கிற ஏக்கம். இங்கேருந்து விழுப்புரம் கூட போகல. அந்த அம்மாவுக்கு வந்து வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் இது மாதிரி வந்துருச்சு. பயணத்தை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தொடர்றாங்க. இவங்க 2 பேர் மட்டும் காரில் திரும்ப சபைக்கு வந்துடுறாங்க. அப்போல நம்ம சபை என்பர் டாக்டர் சண்முகத்தோட பசங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோன்னே அப்பாயின்மெண்ட் போட்டு உடனே போய் செக் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது சாமி, எந்த உடம்புல எந்த இதில் கேஸ்ட்ரிக் உண்டான சிம்டமே இல்லை, எல்லாம் எண்டோஸ்கோப் பண்ணாங்க, எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சாதாரண சின்ன மாத்திரை, நீங்கள் சிம்பிளான மாத்திரை சாப்பிடுங்கன்ட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு வரவர்கள் இங்கே சபையில் தான் இருக்கணும். இப்போ நம்ம சாமி தாம்பரான சாமி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒன்றில் காலையில் ஒரு 48 சுற்று, சாயந்தரம் 48 சுற்றுமா சபை சன்னிதானத்தை.
அப்படின்ட்டு. அப்போ பழைய கட்டடம் தான் இருந்தது, கருங்கல் கட்டடம். இங்கே தான் தங்கியிருந்தாங்க, வெளியே ஹோட்டலுக்கு போகல. சாதாரண எளிமையான ஒரு வசிப்பிடம் தான், ஒன்றும் பெரிய அளவில் நம்ம சபையில் வசதி அப்படி இல்லை. டாய்லெட்டு போன்ற வசதிகள் இருக்குது. சிம்பிளாக ஒரு பெஞ்சில் படுத்துட்டு இங்கே தங்கியிருந்தாங்க. காலையில் 48 சாயந்தரம் 48 விரதம் மாதிரி இருந்துட்டு போனாங்க. அவர்களுக்கு இப்போ 2 பசங்க. அவங்களுக்கு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சிலர் சொல்லலாம், இல்லை இதனாலயா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கையோடு இருந்ததுனால இப்போ அவங்க வந்து IVF நிறைய பண்ணாங்க, அல்லது டெஸ்டிங்க்கெலாம் போனாங்க, எதுவுமே அமையலையே. முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக ஒருவரனை சரணடைந்தால் நமக்கு இது கிடைக்கும். இது உலகியல் ஆசை, நம்ம குழந்தை பேர் வேணுங்கிறது உலகியல் ஆசை. இதே இது வந்து எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானத்திற்கு உண்டான வழியை காமிங்க, நிச்சயமாக குருவரன் காமிப்பார். அதில் எல்லா அளவும் சந்தோஷம். ஏன்னா இப்போ மைசூர் சாமிக்கு சொன்னாங்க இல்லையா, இந்த வாழைப்பழம் சாப்பிடுறது போல ஞானம்ங்கிறது கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி. அந்த சொன்ன அடுத்த கணமே அவருடைய பிறப்பால் அந்தனர் குடுமி எடுத்துட்டாரு, பூணலை எடுத்துட்டாரு, சாதாரண உடனே வந்துட்டு சாமி கூடவே இருந்துட்டார்ல. இதை விட என்னன்னா, சாமி அவர்கள் குருபரன் தான் அவருக்கு வந்து தமிழ் வந்து அந்த காலத்தில் தினமணி பேப்பர் வரும் பொழுது அதில் வந்து எழுதி கூட்ட படிக்க சொன்னது வந்து குருபரன் தான் அவர் சாமிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, மைசூர் சாமி. எவ்வளோ பெரிய ஒரு பேர். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த செய்தியை நம்ம பதிவு பண்ணித்தான். இப்போ முதல்ல கேட்டிங்களே, ரமணாசிரமமோ அல்லது இதெல்லாம் வந்து சாமிகள் இருக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததா? சாமி இருந்த காலத்தில் அவர் இருந்தார். இவர் என்ன செஞ்சாருன்னா, கர்நாடக தேசத்தில், கர்நாடகாவில் வந்து அவங்களுடைய குலகுரு அப்படிங்கிற ஒரு சிருங்கேரி பீடம். இப்போ நமக்கு ஞானம் அடைவதற்கு என்ன மார்க்கம், ஞானம் அடைவதற்கு நமக்கு ஞான குருநாதன் கிடைப்பானாங்கிற தேடுதல் சின்ன வயசு. ஏன்னா வேதம் படித்தார் இல்லையா, தேடுதல். அவர் என்ன செய்ய சிருங்கேரி பீடத்துக்கு போகிறார். சிருங்கேரி பீடத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ஞானகாண்டிகள், அதாவது எங்களுடைய முன்னோர்கள், அதாவது இந்த மடத்தை சேர்ந்த பீடாதிபதிகள் எதை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய எங்களுடைய சௌரியத்துக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. உங்களுக்கு தெற்கு திசையை நோக்கி போங்க, தமிழ்நாட்டில் ஞான குரு கிடைக்கும்னு அப்பா மடாதிபதி சொல்லிட்டார். அங்கேருந்து ரமணாசரம் வர்றாரு, அவருக்கு ஒரு சரியான பதில் இல்லை. அதற்கு அப்புறம் தான் என்ன செய்கிறார், திருவையார் வர்றார். திருவையார் வந்து அங்கே ஏன்னா அடிப்படையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், ஏதோ ஒரு ஜீவிதம் வேணுமே, உணவு வேணுமேன்ட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கிறாரு. அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் என்ன பேசிக்கிட்டாரு, சாமியோட குருநாதர் படத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆஹா, இந்த குருநாதர் வந்து எங்கே இருக்கிறாரு, திண்டுக்கல்ல இருக்கிறார், தரிசனம் கிடைக்குமா போனால்? கிடைக்கும். கட்டணம் எது இருக்கு, அதெல்லாம் எது இல்லை, தாராளமாக தரிசனம் பண்ணுங்கிறாரு. எப்படி போகணுங்கிற வழி கேட்குறாரு. ஏன்னா அவரு கன்னடம் தான் தெரியும். வழியை கேட்டு திருவையாறுலேருந்து ட்ரெயின் பிடிச்சி தஞ்சாவூர் வந்து ட்ரெயின் பிடிச்சி திண்டுக்கல் வந்துடுறாரு. வந்து பென்ஷன் தெருவுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ண. அப்ப இது போன்ற நிகழ்வு இருக்கு இல்லையா, இது என்ன தேடுதல். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம யார் யாருக்கு எங்கெங்கு எந்த இதை கொடுக்கணுமோ அந்த குரு வந்து குரு கண்டிப்பாக கொடுப்பார். நடுக்கடலில் நீங்க சென்று கொண்டு இருந்தாலும் குருவை நிச்சயமாக நம்பினால் அங்கே உங்களுக்கு குடிப்பதற்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பான்னு ஒரு ஏதோ ஒரு மழையாக பொழிந்து கொடுப்பார். இது வந்து இலக்கண விதி. கடலை வந்து முழுக்கவும் தண்ணி தான், முழுக்கவும் சுற்றி தண்ணியில இருக்கிறீங்க, உப்பு தண்ணி. தாகம் தீர்க்க முடியும். நிச்சயமாக குருவரனை குருமார்களை நம்பினால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு வீட்டு நெறி என்பது நமக்கு நிச்சயமாகும். அது உலகிலாகட்டும் இக பரம் இரண்டிற்குமே நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய தன்மை குருவரன் இடத்துல உண்டு. ஞான குருமார்களுக்கும் அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு தகவலையும் இங்க முன்வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்ப நம்ம சமாஜுக்கு வந்து எனக்கு வந்து பொருளாதாரத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு உடனே பொருள் வேணும், அல்லது எனக்கு வந்து வேலை அமையலை, எனக்கு உடனே வேலை அல்லது இந்த மாதிரி உலகில் எனக்கு இந்த மாதிரி வீடு அமையலை, இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு, ஏன்னா இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் பெரிய மகானுடைய இடம் தானே, நமக்கு இது போனால் இது உடனே நடந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்களோட வர்றாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன, நம்மளுடைய பிராரப்த வினை என்பது உண்டு. இது இந்த காலத்தில் இது இவ்வாறு நடக்கும் என்பது ஒரு விதி. இதை மாற்றி எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா, முக்காலம் உணர்ந்த திரிகாலம் இருந்த நம்ம குருவனை போன்ற ஞானிகளிடத்துல உண்டு. அப்ப இவர்களிடத்துல எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கணும், எப்படி வந்து வணங்கணுங்கிற முறையோடு வந்தால் அந்தந்த காலத்துல நிச்சயமாக நடக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அதற்காக நான் இப்ப வந்தேன், வேண்டுனேன், 2 தடவை வந்தேன், ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறத எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ரத்தன வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். இங்கே வந்து காய்கறி கடை மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பையத்து போகிறதுக்கான தகுதியோடு இருக்க வேண்டாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரத்தனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான தகுதியோடு உள்ளே போகிறோம் இல்லையா, அதே போல் காய்கறி கடைக்கு போகும்போது அந்த தகுதியோடு போகிறோம். அப்போ இது குருபன் இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மகான் இடத்துல எவ்வாறு வந்து வேண்டுதல் வைக்கணும், எப்படி வணங்கி நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கை வைக்கணுங்கிற முறையோடு வந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் வந்து ஒரே நாளில் நடக்கும், நான் 2 தடவை வந்தேன் நடக்கலை, 3 தடவை வந்தேன் நடக்கலை அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம். அது தவறு, அடிப்படையிலே நமக்கு வந்து தவறு. கண்டிப்பாக சாமி, இது வந்து இதோட முடியக்கூடாது. ஐயாவை பற்றி ஐயா சொன்ன சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா பேசுவோம். நீங்கள்
இந்த அளவுக்கு தெளிவான ஒரு விஷயங்கள் சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் மிகவும், ஏன்னா அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சிறு துரும்பாயினும் உதவுன்று. அதுபோல் சச்சியானந்த சாமிகளுடைய பெருமை அளவிடற்கரியது. இப்போ நானோ நீங்களோ வந்து ஒரு சிறு துரும்பு தான். ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, ராமாயணத்தில் வந்து உதவுனாருன்ட்டுன்னு, அதுபோல் ஒரு சிறிய அணில் வந்து எவ்வாறு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்போம். அதை விட இது கூட நல்ல செய்திகள் வந்து சென்றடைவதற்கு நாமும் வந்து ஒரு கருவியாக இருப்போமே, அது ஒரு ஆத்ம திருப்தி. கண்டிப்பாங்க. அதாவது இன்றைக்கி வளர்கிற பசங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கொரியன் சீரீஸ் அந்த சீரீஸ்லாம் பார்த்து அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி போகுது. நல்ல விஷயங்களை தேடணுன்னா அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சேனலே நம்ம ஆரம்பித்தோம். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தேடணும், அப்போ தேடும்போது இந்த பதிவு கிடச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வந்து வளரணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து இன்றைக்கி நான் ஆன்மீகத்தில் முதல் படி நான் எடுத்து வைக்கிறேன், இல்லை எனக்கு எப்படியாவது ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் உள்ள பதிவுகள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஐயாவை பற்றி மேன்மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில், பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க, இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.